ஹலோ மக்களே! நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப சாரி. ஆக்சுவலாக 2, 3 நாள் டிலே ஆயிடுச்சு. இந்த ஒரு போஸ்ட்டை நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு என்ன லேட்டஸ்ட்டாக வந்ததோ அதை நான் போட்டுடுறேன். இது இப்போதைக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்துருக்காங்க இதோட நோட்டிஃபிகேஷன். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். பட் இனிமேல் கரெக்டாக ப்ராப்பராக ரெகுலராக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு ஜாப் ரிலேட்டட், கவர்மெண்ட் ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் இருக்கோ அதை நான் கொண்டு வந்து சேர்க்குறது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா, இவங்க டீட்டெயில்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட் நம்பர் 8/2024 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைக்கு இப்போதைக்கு ஆட்களை வேலைக்கு எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாயிண்ட்ஸ் மேனு, அசிஸ்டண்ட்டு, ட்ராக் மெயின்டெய்னரு, அசிஸ்டண்ட் லோக்கோ ஷெட்டு, அசிஸ்ட் ஆப்ரேஷன் அண்ட் அசிஸ்ட் டிஎல் அண்ட் ஏசி அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த்ரூ அவுட் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நாங்கள் போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இது வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 32,438 வேக்கன்சி இருக்குங்க. ஸோ ஆர்ஆர்பி குரூப் 2 வேக்கன்சி 2025க்குள்ள லைக் 32,438 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் என்னைக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 23 ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22 ஃபெப்ரவரி 2025 முடியுதுங்க. சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 ஃபெப்ரவரி 2025 நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறது நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தாங்க ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு செக் அவுட் பண்ணி அதில் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ செலெக்ஷன் என்னென்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குங்க. CBT 1 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. செகண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, PET அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது இருக்கும். தேர்ட் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேன், நான் 3 டெஸ்ட் இருக்குங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இருக்கும். சம்பளம் பேசிக் பே எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாதம் நமக்கு 18,000 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் கிரெடிட் பண்ணிடுவாங்கங்க. ஸோ அரசாங்க உத்தியோகம் இது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோடது. உடனே வெயிட் பண்ணாமல் டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ இது வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22 ஜனவரி கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் நம்ம எப்போ ஃபில் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 23 ஜனவரி 2025. லாஸ்ட்டு டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22 ஃபெப்ரவரி 2025. இது தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 22 ஃபெப்ரவரி 2025 ஓகேங்களா? இதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? அது போக அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லி இருக்குது, அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் மாடிஃபிகேஷன் விண்டோ, நீங்கள் மாடிஃபிகேஷன் ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஓப்பன் ஆகுங்க. சாரி, 25 ஃபெப்ரவரிலேருந்து 6 மார்ச் வரைக்கும் ஒரு 10 நாள் டென்டேட்டிவாக உங்களுக்கு இவங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க அந்த கரெக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வேக்கன்சிஸ் லிஸ்ட் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது பார்த்துக்கோங்க. போஸ்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பாயிண்ட்ஸ் மேன் பீக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் 5,588 5,058 வேக்கன்சி இருக்குங்க. அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, அதாவது ட்ராக் மிஷின் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 799 போஸ்ட் இருக்குங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட் பிரிட்ஜில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 301 போஸ்ட் இருக்குங்க. அதே மாதிரி ட்ராக் மெயின்டெய்னர் அப்படின்ற மாதிரி இருக்குது, அதுக்கு 13,187 ரோல் இருக்குங்க. அசிஸ்டண்ட் பீட்வே அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் இருக்குது, அதுக்கு 247. அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு மெக்கானிக்கலில் சேர்ந்ததுங்க இது. ஸோ அதுக்கு 2,587 இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டண்ட் டிஆர்டி அப்படின்ற ஒரு ரோலுக்கு 1,381 ரோல் இருக்குங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் எஸ்என்டி அப்படின்ற ரோலுக்கு 2,012 இருக்குது. அசிஸ்டண்ட் லோக்கோ ஷெட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு டீசல் மெக்கானிக்கலோடது 420 இருக்குங்க. அசிஸ்டண்ட் லோக்கோ ஷெட் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ரோலுக்கு 950 வேகன்சிஸ் இருக்குது.
அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 444 வேகன்சி இருக்குங்க. அசிஸ்டன்ட் டிஎல்என் ஏசி அப்படின்ற ரோலுக்கு 1041 வேகன்சி இருக்குங்க. அசிஸ்டன்ட் டிஎல்என் ஏசி ஒர்க் ஷாப் எலக்ட்ரிக்கலில் வந்து 624 வேகன்சி இருக்குங்க. அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் ஸோ 3077. டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது பாருங்கள், 32,308. இந்த 32,438 நம்மளும் ஒரு ஆளாக இருப்போம். சரிங்களா, இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இங்கேயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் மும்பையில், ஜெய்ப்பூரில், ஹூப்ளியில், ஜலந்தர், ஜலப்பூரில், புவனேஸ்வரில், பில்ஸ்பூரில், டெல்லியில், சென்னையில், கோரக்பூரில், கவுஹாட்டியில், கொல்கட்டாவில், மும்பையில், ஹாஜிப்பூரில், பிரயாக்ராஜ், கொல்கட்டா, செகந்தராபாத், இது எல்லாத்துலேயும் வேகன்சிஸ் அவைலபிளாக இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ சென்னையிலையும் பார்த்துக்கோங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ சென்னையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டோட்டல் போஸ்ட் வந்து 2694 போஸ்ட் அவைலபிளாக இருக்குங்க. சரிங்களா, கடன் எடுங்க, அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது தான் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் இருந்தது தான் நான் உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணி தனித்தனியாகவே எடுத்து வச்சு உங்களை கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து வயது வரம்பு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 36 வயசு உள்ள ஆட்கள் எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஏஜ் பேஸ் ரிலாக்ஸேஷனும் கொஞ்சம் இருக்குது. சரிங்களா, ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிசர்வேஷன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூபிடி, எக்ஸ்எம் அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. இவங்களுக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதுவுமே கொடுக்கலங்க. சரிங்களா, இதுதான் டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணுங்க. அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்துடும். லைக் லாகின் ஐடி வந்துடும். அதுக்கப்புறம் அதை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணி நான் இங்கே கொடுத்துட்டேன். தனியாக வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷனில். ஓகேங்களா, கட் ஷார்ட் பண்ணி உங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்கேன் இல்லையா. அதனால தான் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓபிசியில் வந்து 3 years, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு வந்து 3 years, அதே மாதிரி 6 years, 8 yearsன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து 10 வருஷம், 13 வருஷம், 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் சர்விங் குரூப் சி அந்த மாதிரிக்கு அவங்களுக்குமே 40, 43, 45 வயசு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கங்க. சரிங்களா, இதுவுமே ஃபுல் ரிலாக்ஸேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சில இதில் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு வேகன்சிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் ஃபீஸ், அதே மாதிரி டிப்ளமோ படிச்சிருக்கணும், இல்லைன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் வில் நாட் பி அக்செப்டட். சரிங்களா, கிராஜுவேட் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அது போக நார்மலாக வந்து ஃபீமேலுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி, இபிசி இவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் வந்து 250 ரூபா. சரிங்களா, மற்றவங்க எல்லாத்துக்குமே 500 ரூபா ஃபீஸுங்க. சரிங்களா, அதே மாதிரி out of the fees an amount of 400 shall be refunded in due course, duly deducting bank charges as applicable on appearing in CBT. ஓகே, சிபிடிக்கு நீங்கள் அப்பியர் ஆகிட்டிங்கன்னா 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்க, பேங்க்கில் இருக்கிற 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற 400 ரூபாவை நீங்கள் சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.